பள்ளி மாணவர்கள் முதல்வர் திட்டம் மூலம் பாதிக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தை தாண்டி இந்தியா வரை பலரது கடும் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மதுரையின் உசிலம்பட்டியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் எனும் அரசு திட்ட விளம்பர நிகழ்ச்சி நடத்துவதற்காக பள்ளி வகுப்பறைகள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதன் விளைவாக மாணவர்கள் வெப்பம் கொளுத்தும் வெயிலில் மணலில் உட்கார்ந்து பாடங்களை படிக்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்கினர். கல்விக்கான இடம் அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்பட்டதால் பெற்றோர்களும் கல்வி ஆர்வலர்களும் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். வகுப்பறைகள் அரசியல் பிரச்சாரம் செய்யும் மேடைகளாக மாறுவது கல்வியின் அடிப்படை நோக்கத்தை புறக்கணிப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியை அரசு விடுமுறை நாளில் நடத்தலாம் என்ற சுலபமான திட்டமிடல் கூட செய்யாதது மாணவர்களின் நேரத்தையும் கல்வியையும் மதிக்காத செயலாக கருதப்படுகிறது. இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஏற்கனவே 2022ஆம் ஆண்டில் தமிழ் தேர்வில் 47,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். கல்வித்தரம் சரிவடைந்துள்ள சூழலில் அரசே மாணவர்களின் வகுப்பறைகளை அரசியல் மேடைகளாக மாற்றுவது கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை விட பிரச்சாரத்தையே முன்னிலைப்படுத்தும் போக்கு திராவிட மாடல் அரசின் முகமூடியை வெளிக்காட்டுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மாநிலத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இத்தகைய பள்ளி துஷ்பிரயோகங்களை மீண்டும் நடைபெறாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரப்படுகிறது. கல்வி ஆலோசகர்கள் பள்ளி என்பது குழந்தைகளின் கனவுகளை வடிவமைக்கும் புனித இடம். அதை அரசியல் புகழ் பெறுவதற்காக பயன்படுத்துவது நாளைய அப்துல் கலாம்களின் கனவுகளை பறிக்கும் செயல் என்று எச்சரிக்கின்றனர். ஆட்சி மற்றும் வெறும் தோற்ற காட்சிகளின் பெயரில் மாணவர்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகள் பலத்ததாக எழுந்துள்ளன. இதுதான் தமிழகத்திற்கு தேவையான மாடலா என்ற கேள்வியும் பொதுமக்களில் எழுந்துள்ளது. மாணவர்களின் கல்வி உரிமை அரசியல் நிகழ்ச்சிகளால் தடையுறும் நிலையை மக்கள் அனுமதிக்க கூடாது என்பதே பெற்றோர் கல்வியாளர்களின் ஒருமித்த கோரிக்கையாகும். இதே போக்கை தடுக்க பள்ளிகளை அரசியல் பயன்பாட்டிலிருந்து பாதுகாக்கும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. இது 6ஆம் வார்டு, 7ஆம் வார்டு, 8ஆம் வார்டு, 9ஆம் வார்டு ஆகிய 4 வார்டுகள் அடங்கிய இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் 8ஆம் வார்டுடைய நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அதிமுக நகராட்சியாக இருக்கிறேன். நாங்கள் எல்லாம் சென்று பார்க்கிற போது பிள்ளைகளை, பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைகளை வெயில உட்கார வச்சு பாடம் நடத்திக்கிறாங்க. நாங்க என்ன இப்படி படிக்க வச்சிருக்கீங்க, பிள்ளைகளை ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க, ஒண்ணு லீவு நாளில் வச்சிருக்கணும், நீங்க அல்லது பிள்ளைகளுக்கு லீவ் விட்டுக்கணும், பிள்ளைகளை வெயில உட்கார வைக்கலாமான்னு சொல்லி நாங்க அந்த நிர்வாகத்தில் கேட்கிறோம். அதாவது கமிஷனர் வருவாய்த்துறையிட கேட்கிறோம். அவர்கிட்ட மாதிரி கிடைக்கல, அதனால வச்சுட்டான், நாங்க பிள்ளைகளை உள்ள உட்கார வைக்கிறோம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கிற போது அந்த கரஸ்பாண்ட் வராரு. அதனால உரிமையில ஏன் சொன்னவே உட்கார வைக்க பிள்ளைகளை என்ன உட்கார போகுது, எங்க இஷ்டம் ஏன் சொல்றேன். ஓமில்ல படிக்கிறீங்களா, யாரு எதுக்கு வந்தீங்க அப்படி உரிமையில் பேசுறாரு. நான் நகர்மன்ற உறுப்பினர், வார்டு கவுன்சிலர். நானு கவுன்சிலர் முறையில நான் மக்களுடைய பிரதிநிதி. நான் பேசாம யாரு இருந்தாலும் கேட்பேன். இந்த ஆளுடைய இது கூட எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் இருக்கிற போது, தலைமை ஆசிரியர் போது என்ன தப்புன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சேர்த்து வச்சு நாங்க இருக்கோம். இவர் யாருடா நீங்க போகடான்னு சொல்லி உரிமையில பேசுறாரு. சம்பளம் கொடுக்கறது யாரு கொடுக்கறது, அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. அப்படி இருக்கிற போது இவரு ஏன் அப்படி தப்பா பேசுறாரு. அதனால இந்த அரசாங்கமும் இந்த பள்ளி நிர்வாகமும் அந்த தவறா பேசிய, மக்களை மதிக்காத அந்த பிரின்சிபல் இவர் தலைமை கரஸ்பாண்டன்ட் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் 53 வருஷத்துல இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்துல எல்லா பேரும் தெரியும், யாரா 2ஆம் மணி தெரியும். இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை தான் நாங்க கேட்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க ஏன் வெயில உட்கார வச்சு பாடுறதுக்கு கேட்டேன். இப்ப மாதிரி அந்த தாசில்தார் சொன்னார், கமிஷனர் சொன்னார், உள்ள உட்கார வச்சுட்டாரு. அப்படி 15 சொன்னாங்க வந்துரும்ல. அப்படி இருக்கிற போது ஏன் தவறா பேசுறாரு. இவர் சம்பளம் யாரு கொடுக்குறது, இந்த பள்ளிக்கூடத்துக்கு சம்பளம் அரசாங்கம் தானே கொடுக்குது, மக்கள் ஏற்பாடு தானே. எங்க பிள்ளைதான கேள்வி பிள்ளை தானே படிக்குது. அந்த பிள்ளைகளை போட்டு படிக்க விடான்னு என்ன செய்வீங்க. அதனால மக்கள் பிரதியை மதிக்காம, வந்த கட்சிக்காரர்களை மதிக்காம தவறா பேசிய அந்த கரஸ்பாண்ட் மீது அந்த நிர்வாகம், சிஎல்சி நிர்வாகம் உடனே நடவடிக்கை இருக்கணும். இல்லாட்டி போனா இதுக்கு மேல நகர்மன்ற உறுப்பினருக்கு கீழே எல்லாரும் தெரியும், எல்லா மாணவ மாணவிகளை நிப்பாட்டிக்கிறோம். எல்லா பெட்ரோல் டிப்பி சொல்லி இந்த பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பாங்க சொல்லி நிப்பாட்டுவோம். இது உறுதி. பூமா கே. ராஜா, அதிமுக நகர செயலாளர், 8ஆம் வார்டு கவுன்சிலர்.